நேற்று சிங்கிள் நம்பர் 3 நம்பர் கொடுத்துருந்தேன். 3 வந்து பாஸ் ஆகிடுச்சு. அதேமாரி பிசி நேற்று 40 பாஸு. அதேமாரி ஏபிபிசிஐசி 60 பாஸு. நேற்று நம்ம வீடியோவை பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். என் கணக்கில் வர்றது ஒன்று, உங்கள் கணக்கில் வர்றது ஒன்றா இருக்கும். ஆனால் என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும். அது உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். 9ஆம் தேதி இன்றைக்கான கெஸ்ஸிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். டிஆர் 1 மணி, K7, டிஆர் 6, டிஆர் 8. அதுக்கான ஃபாலோ, நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துங்க, அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி பிசி மட்டும் தான் கொடுக்க போகிறேன். 33, 30, 03, 33, 13 பிசி. நீங்கள் பிசியில் ஒரு 10 செட்டு போட்டுங்க. அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் 1, 2ன்னு போடுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நேற்று வந்து நான் 6ஆம் நம்பரு பி போர்டு இல்லைனா சி போர்டு கொடுத்துருந்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஆனால் அதோடய பேர் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் போயிடுச்சு. நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைமு வீடியோவை பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். சும்மா ஸ்டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசுகிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் பிசிலையும் ட்ரை பண்ணணும், ஏபிபிசிஎஸ்சிலையும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே வந்தால் உங்களுக்கு லாபம்தான். என்ன நம்பர் ஒரு 200 அவ்வளோதான் வரும். அடுத்தது வந்து 0 என்னோடய கணக்கில் வருது. 0 வச்சு பேர் எடுத்திருக்கேன். 03, 30, 01, 10. இதுதான் என்னோடய கணக்கில் வருது. 0 உங்கள் கணக்கில் வந்தால் அதுக்கான பேர் இது தான். எடுத்து பிசியில் ஒரு 10 செட்டு போட்டிங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 1, 2 அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஆனால் நேற்று பார்க்காதவங்க பாருங்கள், எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எடுக்கிறது ஒன்று, அவன் ஏபி இல்லைன்னா ஏசின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுவான். நான் வந்து பிசி தான். அது எதில் வேணாலும் போட்டோம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிசின்னு கொடுக்குறேன். இருந்தாலும் அது மிஸ் ஆகும், ஏபிபிசிஎஸ்சியில் போகும். அதுக்கான நேற்று வீடியோ கொஞ்சம் பாருங்கள். நான் எப்படி கொடுத்துருக்கேன், அந்த 60 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நம்ம 6ஆம் நம்பர் வருது. 61, 16, 60, 06, 63, 36. 6ஆம் நம்பர் வந்தால் அதுக்கான பேர் இது தான். பிசி மொத்தம் இது மொத்தம் 3 இது கொடுத்துருப்பேன். அதை கணக்கு பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு 16 நம்பர் வரும். 192 ரூபா ஆச்சு மொத்தமாக நீங்கள் பிசிலேயே போட்டிங்கன்னா. ஆனால் வந்தால் உங்களுக்கு எவ்வளோ வரும், 1000 ரூபா வரும். 800 ரூபா உங்களுக்கு கையில் கண்டிப்பாக வந்து நிற்கும் பிசியில் போட்டால். ஏபிபிசிஎஸ்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பிசிலையும் ட்ரை பண்ணுங்கள், அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாமே அப்படியே போட்டிங்கன்னா, சப்போஸ் உங்கள் கணக்கில் வர நம்பரை போட்டிங்கன்னா கம்மி தான். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் கணக்கில் பெஸ்ட்டு வருதா அந்த வர நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். என்னோடய பெஸ்ட்டு 3 இல்லைன்னா 0. நான் தில்லுக்கு துட்டு பி போர்டு இல்லைன்னா சி போர்டு 3 இல்லைன்னா 0 கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் 6 வருதான்னு பாருங்கள். நேற்று வந்து 4ஆம் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அது வந்து அந்த 4 வந்து அடிச்சிருக்கான். நான் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லி தான் கொடுத்துருப்பேன். அதுலேருந்து தான் பிசி அடிச்சிருக்கேன். நம்ம எடுக்கிறது ஒன்று, அவன் அடிக்கிறது ஒன்று. ஆனால் நம்ம கணக்கில் அது இருக்கும். இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டு சூஸ் பண்ணுறது வந்து 3 இல்லைன்னா 0 தான். இந்த 3, 0 உங்கள் கணக்கில் இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வருதான்னு பாருங்கள். வந்தால் அதுக்கான பேர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வின்னிங் வரும், நான் நம்புகிறேன். அதே மாதிரி இது வந்து ஃபாலோ. நீங்கள் எனக்கு கேஎல் கொடுங்க, அது கொடுங்கன்னு கேட்குறீங்க, டிஆர் கொடுங்கன்னு. நம்ம வந்து ஃபாலோ மட்டும்தான் கொடுக்குறது. ஃபாலோனால் நீங்கள் எல்லா ஷோவுமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு பல்காக அமௌண்ட்டு கையில் வச்சுக்கோங்க. டிஆர் 1 மணி, கேஎல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.